என்னுடைய அப்பா கூட காணாமல் ஆக்கப்பட்டவர். அது உங்களுக்கு நான் இதில் சொல்லி காட்ட விரும்புகிறேன். என்னுடைய அப்பா வந்து எங்க போலீஸில் வேலை செய்து அதுபோல எங்களுடைய தமிழீழ காவல்துறையில் வேலை செய்து 2009ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே இருக்கிறார்களா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும். என்னுடைய சகோதரங்கள் அப்பாக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று மட்டும் தெரிவித்துக் கொண்டு அவர் மாகாண சபையின் அவைத் தலைவர் அவர்களே, அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இராணுவம், போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளின் அதிகாரிகளே, யாழ்ப்பாணத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே, அதேபோன்று மாவட்டத்தின் மாவட்ட பணிப்பாளர்களே, பிரதேச செயலாளர்களே, அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, அதே போன்று ஊடகவியலாளர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சிவில் அமைப்புகளினுடைய தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இரண்டாவது கூட்டம். இந்த கூட்டம் மிகவும் ஒரு முக்கியமாக அமைந்திருப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் இதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற பலரோடு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற, அது மாத்திரமல்ல, எமது மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்து நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக எங்களுடைய ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்போ அந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டின் வறுமை ஒழிக்கின்ற வேலை திட்டம் உள்ளடங்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டை தொழில் மயமாக்குகின்ற, டிஜிட்டல் மயமாக்குகின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில், யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் படிப்படியாக தீர்க்கக்கூடிய திசையை நோக்கிய அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றோம் எங்களுடைய அரசாங்கம். அப்போ அந்த வகையில் இன்று இது மிகவும் முக்கியமான நாளாகவும் அமைந்திருக்கின்றது. அதனால் எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களை வருக வருக என்று எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சார்பில் வரவேற்பதோடு, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்பாக வரவேற்பதோடு, ஏனைய அதிகாரிகள், போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளை சார்ந்த அனைவரையும், சிவில் அமைப்புகளை சார்ந்த அனைவரையும், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்று எனது வரவேற்பு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான எண்ணிக்கை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் அவர்களுக்கான சில உதவி திட்டங்களை வழங்கி இருக்கின்றோம். ஆகவே மேலும் அதை வழங்குவதற்குரிய கோரிக்கையும் நாங்கள் இதிலே முன்வைக்கின்றோம். அதிகாரி ஜனாதிபதி அப்பே ஜனதாவகன මම එකක් අහන්න ඕනේ. இதில் என்னுடைய அப்பா கூட காணாமல் ஆக்கப்பட்டவர். அது உங்களுக்கு நான் இதில் சொல்லி காட்ட விரும்புகிறேன். என்னுடைய அப்பா வந்து இலங்கை போலீஸில் வேலை செய்து அதுபோல் எங்களுடைய தமிழீழ காவல்துறையில் வேலை செய்து 2009ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். ஒவ்வொரு முறையும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கு பெருமளவான நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் அது ஒரு தேவையற்ற நிதி. ஏனென்றால் அதால் எந்த பிரயோசனமும் நடக்கப் போவதில்லை. நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே இருக்கிறார்களா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும். அதற்குரிய உங்களுக்கு பார்த்தால் தெரியும், காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு இதில் வேலை செய்த ஒரு பெண்மணி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போய் அசைலம் அடித்திருக்கிறார். தான் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார். அப்போ அப்படியான வகைகளுக்கு பாவிக்காமல் எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய அம்மா அப்பாக்கள் இருக்கிறார்களா இல்லையாண்டு மட்டும் தெரிவித்து கொண்டு அவர்களுடைய இழப்பீடுகளை, முக்கியமாக நாங்கள் பெரிய பெரிய பில்டிங்களை கட்டுற விட்டுட்டு ஜனாதிபதிமா අපි අනිවාර්යයෙන්ම ගණන් ගන්න ඕනේ මේ වගේ ඒවා අපේ පපුවේ තියෙන ඒවා චුට්ටක් ගණන් ගන්න කියලා ඉල්ලීමක් කරනවා.